ஜீசஸ். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இன்ப இயேசுவையே தினம் துதித்திடுவேன் என்கிற பாடலை பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைகள்லாம் கைகளை தட்டி. Thank you, Jesus. இயேசுவையே தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தாரவரை பாடி வாழ்த்திடுவேன். இனிமை சுகமே அளித்தாரவரை பாடி வாழ்த்திடுவேன். இன்ப இயேசுவையே கோரத்தின் எல்லை புயலில் பேரலை வீசும் கடலில் வாழுகிற பாவி என்னை தூக்கி தோளில் கரை தாங்கி சேர்த்தார். துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தாரவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். தாரவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். கையில தட்டி இன்ப இயேசுவையே மாந்தர்கள் கைவிட்ட வேளையிலே மாமன்னன் என்று இயேசு சேர்த்துக் கொண்டார். அவருடைய இரத்தமதாக வீட்டு தூய வாழ்வுதனை தந்தார். மாந்தர்கள் கைவிட்ட வேளைகளில் மாமன்னர் இயேசு சேர்த்துக் கொண்டார். கைவிட்ட வேளைகளில் மாமன்னர் இயேசு சேர்த்து கொண்டார். ஜீவரத்தமதால் விட்டார், தூய வாழ்வுதனை தந்தார். ஜீவரத்தமதால் விட்டார், தூய வாழ்வுதனை தந்தார். மகவாய் எடுத்து அழைத்தார், கரத்தை மகிழ்வாக மகவாய் எடுத்தே அழைத்தார், கரத்தில் மகிழ்வாக பாடுகிறேன். இந்த இயேசுவை தினம் துதித்திடுவேன், புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தாரவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். இனிமை சுகமே அளித்தார் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். இன்ப இயேசுவையே
வருவார் அழைப்பார் வானகம் செல்வேன் வல்லோனை வாழ்த்திடுவேன். இன்பையே சுவையே தினம் துதித்திடுவேன் புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். இனிமை சுகமே அளித்தார் அவரை பண்பாடி வாழ்த்திடுவேன். சொல்லுவோம், இனிமை சுகமே அளித்தார் அவரை பாடி வாழ்த்திடுவேன். இன்பையே சுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடப்பட்ட அநேக சூழ்நிலைகளில் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை நானும் அண்டையில் நெருங்கி சேர்வதை நாவல் பூமியில் என்கிற அருமையான பாடல் நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நெருங்கி அவரோடு கூட கிட்டி சேர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இன்னும் நெருங்கி கிட்டி சேரணும், உம்முடைய அன்பில் இன்னும் களி கூறணும், ஒவ்வொரு நாளும் உம்மீது வைத்திருக்கிற பாசத்தை நான் பெருக்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லி இந்த பாடலில் சரணங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். யாக்கோபு போகும் பாதையில் பொழுதுபட்டு துக்கத்தினால கல்லில சாய்ந்து தூங்கினால் அவனுடைய கனவுல தேவன் வெளிப்பட்டு அவரோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்விலும் ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகத்தக்கதாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய அண்டையில நெருங்கி சேர்வதுதான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஆவலா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்தும். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? தம்பி தங்கச்சி எல்லாம் கையை தட்டி தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே நான் உமது இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சியோவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோ ஆவலாயோ அண்டை சேர்வே. தேவனே நான் உமது அண்டையில். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கையில தட்டி பாடுவோமே. நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அப்படி சொல்லுவோமா? யாக்கோபை போல் போகும் பாதையில பொழுது பட்டு ராவில் இருளும்
ஆவல் பூமியில் நெருங்கி சேர்வதேயர் ஆவல் பூமியில். அப்படியே சொல்லவும், பரத்திற்கு ஏறுகிற படிகள் போல எங்களுடைய பாதைகளை எல்லாம் தோன்ற பண்ணும் ஆண்டவரே. கிருபையாய் நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்முடைய அண்டை அருமையாய் ஆண்டவரே அழைக்கட்டும் அப்பா. பாரத்திற்கேறும் படிகள் போலவே. கைகளை தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடலாம். தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, பாரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய அழைக்கு அன்பின் தூதராக செய்யோ தேவனே. கைகளை தட்டி சொல்லுங்க. இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஒரு முறை கூட தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நீத்தன் வீடாய் ஏந்துயர்கள் நாட்டுவேனே. எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வே தேவனே நான் உமது. நல்ல சொல்லுவோம், வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட. சேர்வதே ஆவல் பூமியில் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். பாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் கோவை தொங்க நேரிடினோ ஆவலாயோ அண்டை சேர்வே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அப்படியே சொல்ல போகிறோம். ஆனந்தமாய் செட்டைகள் விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும். வான மண்டலங்கள் எல்லாம் கடந்து மேலே சென்றிடணும். ஆண்டவரே மறுபடியும் கிட்டி சேர்வேன். மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோ. மறுபடியுமாய் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில்
ஒவ்வொரு காலத்திலும் நான் மறுவி உம்மை கேட்டி சேர்வே தேவ. அப்படி சொல்லுவோம். உமது அண்டையில், உங்களுடைய அண்டையிலே கைகளை தட்டி சின்ன தம்பி தங்கச்சி சந்தோஷமா ஆவல் பூமியில் தேவனே நான் உமது அண்டையில், உங்களுடைய அண்டையிலே நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை பீதினில் நான் கோவை தொங்க நேரிடேனோ. உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நல்ல இதமான சூழ்நிலை, அநேகருக்கு விருப்பமான கால சீதோஷண நிலைமை. ஆனாலும் யாருக்கு விருப்பமோ இல்லையோ நம்ம எல்லாம் ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் கிரியை செய்யும்படியாக, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்கிற அருமையான பாடலை பாடுவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்தை எல்லாம் கழுவி தூய்மையாக்கி இருக்கிறார். அந்த காரியங்களை எல்லாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறதுனால அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை ஆராதனை வேளையில் நமத்தில் அதிகமாய் கிரியை செய்யும்படியாக மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலின் சில சரணங்களை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகத்தோடு கூட சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் வாயில திறந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேர்ந்து சொல்லுவோம். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. சேர்ந்து சொல்லுங்க. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எல்லாருமாய் சொல்லுவோமே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஒரு முறை கூட. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மறுமுறை கூட. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பத்தரை தேற்றினிலே.
ஆவியானவரே அன்பின் கைகளை தட்டி சொல்லுங்க. நல்லா கைகளை தட்டி தம்பி தங்கச்சிமா. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஒரு முறை கூட இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சொல்லுவோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்யட்டும். இந்த ஆராதனை நாளில் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. எத்தனை சொல்ல முடியுது காலை வேளையில? நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏகமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கிறோம் சொல்லுங்க. விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏகமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. மறுபடியும் சொல்லுவோம். நேசரின் பார்வினிலே நான் இனிதாய் சாய்ந்திடவே. அப்படியே சொல்லுங்க. நேசரின் மார்பினிலே நான் இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன் ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. இப்போ வாங்கப்பா. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களிலா ஆவியின் வரங்களிலா என்னையும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த வயதிலும் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆவியின் வரங்களினால் என்ன நிரப்புங்க. என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. கைகளை தட்டி நல்லா சொல்லுவோம். எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. அப்படியே ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுவே. அப்படியே சொல்லுவோம் எல்லாரும் இணைந்து. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுவே. எல்லாரும் எழுந்திருந்து எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. கைகளை தட்டி எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. நேசரின் மார்பினிலே
பாதத்திலே அல்லேலூயா ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏக்கத்தோடு கூட சொல்லுவோம் ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே அல்லேலூயா கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க ஏக்கமுற்றேன் ஆண்டவரே ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விருப்பத்தோடு கூட நாங்கள் கலந்து வந்திருக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் இடைவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்க பெருமூச்சோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ சொல்லுவோம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவர் கைகளை தட்டி சொல்லுங்க உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே அல்லேலூயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அல்லேலூயா 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 கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேவ பிள்ளைகளோ எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இப்போ வாரும் சொல்லுங்க இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நமத்திலே கிரியை செய்ய வாமே அவளோடு கூட இருக்கிறார் தம்முடைய ஜனத்தின் நடுவிலே உலாவுவதற்கு தம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு அவளோடு கூட இருக்கிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே ஆமே வாயில திறந்து மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அமைதியா நிற்காதுங்க தேவனுடைய பிள்ளைகளே நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதிங்க ஹல்லேலூயா உளையான சேற்றிலே அமிழ்ந்திருந்த நம்மை தூக்கி எடுத்து பாவம் கழுவி தூய்மையாக்கி ஒரு நல்ல ஹமே தேவ பிள்ளையாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார் ஆண்டவர் ஹல்லேலூயா அவருடைய இரக்கம் நம்மேல் இருந்தபடியினால ஒரு மனமாய் கர்த்தரை உயர்த்துவதற்கு இந்த இடத்துல நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஆமே சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் இன்னும் அவருடைய பிரசன்னம் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்யட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நமத்தில் வெளிப்படும்படியாய் அப்படியே சில நிமிடங்கள் ஆமே மனதார கர்த்தரை துதிங்க ஆமே மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல நாள் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாள் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆராதனை நாளில் காலை பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார் மன நிறைவோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆமென் 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 இருதயம் நன்றியால நிரம்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு அப்படியே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய சிந்தனையை சிதறடிக்க விரும்புகிற எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதுங்க கர்த்தரை மாத்திரம் துதிங்க ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறோம் சொல்லுங்க ஒரு ஏக்கத்தோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஒரு விருப்பத்தோடு மண்டையை தேடி வந்திருக்கிறேன் உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும் கர்த்தாவே உம்மை தேடி வந்திருக்கிறோம் இயேசு ராஜாவே உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கர்த்தரை நான் தேடி வந்திருக்கிறேன். என் ரட்சிப்பின் தேவனை தேடி வந்திருக்கிறேன். என் ரட்சிப்பின் அதிபதியை தேடி வந்திருக்கிறேன். ஆமென். பரிசுத்தத்தின் உறைவிடத்தை தேடி வந்திருக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க வாயில திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் துதித்து கொண்டே இருக்கட்டும், உள்ளம் துதித்து கொண்டே இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சீனாய் மலையிலே இறங்கி வந்தாரே, ஆமென், ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த காலை ஆராதனை வேளையில் அவர் ஆமென் அவருடைய அற்புதமான பிரசன்ன மத்தியிலே பூரணமாய் வெளிப்பட போகிறது. அவருடைய பரிசுத்த கிரியைகள் நம் மத்தியிலே பூரணமாய் வெளிப்பட போகிறது. அநேக நாம் விடுவிக்கப்பட போகிறோம். ஆவி ஆத்ம சரீரத்திலே நாம் விடுவிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க துதிக்க 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 கர்த்தர் கிரியை செய்வா. நீங்க துதிக்கும் பொழுது ஏதாயிலும் ஒரு நன்மையை கர்த்தர் செய்வா. ஆமே. கர்த்தர் நீங்க துதிக்க துதிக்க ஒரு விடுதலையின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஒரு விடுதலையின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமே. உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதான எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமே. உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற புல்லாய் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆமே கடினமான கோரமான ஆமே முள்ளாய் நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை விட்டு அகற்ற போகிறார். உங்களை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற, உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஒரு தெய்வீக விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கம்மா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் கிருபையுள்ளவர்னு சொல்லுங்க. எல்லா மன மடிவுகளை நம்மை விட்டு அகற்றுகிறவர், எல்லா சோர்வுகளை நம்மை விட்டு மாற்றுகிறவர், எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதாது, சபையா இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஓ ரிகதலரபௌ ஷந்தலிகரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். thank you Jesus, thank you Jesus. அவரை தேடி வந்திருக்கிறோமே. நம்மை வெறுமையாய் அவர் அனுப்புவது அவருடைய விருப்பம் இல்லை. நம்மை வெறுமையாய் அவர் அனுப்ப மாட்டா. அவரை நம்பி வந்திருக்கிறபடினால ஏதாகிலும் சொல்ல மாட்டாரா, ஏதாகிலும் எனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோமே. அவர் நம்மை நிச்சயமாய் வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகதலர கல்பதுடுலுரு. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏகமுற்றேன் விரும்பி வந்தே இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஏகமுற்றேன் விரும்பி வந்தே இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஒரு முறை கூட சொல்லுவோம். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் சொல்லுங்க, என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினா, ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. எழுந்து
ஒன்று தெரியுமா அருமையான பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த இடத்துல வீழ்ந்து கிடக்கிறோமோ, எந்த இடத்துல மனம் ஒடிந்து சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த காரியம் நம்மை முடக்கி வைத்திருக்கிறதோ, எந்த மன சோர்வு நம்மை கலங்கடித்து நம்மை முடக்கி வைத்திருக்கிறதோ, அந்த காரியத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி விட போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய இயலாமையினால, நம்முடைய பலவீனத்தினால, மன சோர்வுகளினால நீங்க கட்டப்பட்டு இந்த இடத்துல நிற்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி விட விரும்புகிறார். 38 வருஷம் ஒருத்தர் ஆமை முடங்கி போய் படுத்திருந்தா, முடக்கத்தோடு கூட இருந்தா, 38 வருடம் அவனுக்கு உதவி செய்ய ஒருவர் முன்வராமல் இருந்த போதிலோ, இயேசு அவனை தேடி போய் அவனுடைய முடக்கத்தில் இருந்து அவனை விடுவித்தா. அவனுடைய தன்மையில், அவனுடைய வேதனையில் இருந்து அவனை விடுவித்தா. முடங்கி கிடந்த அவனை தூக்கி நிறுத்தினார் ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்னும் கிரியை செய்கிறபடினால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த பலவீனங்கள் உங்களை முடக்கி இருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை முடக்கி இருக்கிறதோ, எந்த பாவ கிரியைகள் உங்களை முடக்கி இருக்கிறதோ, எந்த அருவருப்பானவைகள் உங்களை முடக்கி இருக்கிறதோ, கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். ஆமென். எந்த சோர்வு, எந்த நஷ்டம், எந்த தோல்வி உங்களை முடக்கி இருக்கிறதோ, ஆமென் ஆமென், எந்த வீணான எண்ணங்கள் உங்களை முடக்கி இருக்கிறதோ, எந்த பாவ சோதனைகள் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை விடுவிக்க போகிறபடினால மனநிறைவோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ ஏக்கமுற்றே விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே, அப்படி சொல்லுவோமா? ஏக்கமுற்றே விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். எந்த நிலையில் அவரை தேடி வந்தாலோ, உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலோ, ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு முறை ஒரு குஷ்டரோகி உலகத்தால, சொந்த பந்தங்களால, குடும்பங்களால வெறுக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பாய் வைக்கப்பட்டிருந்தவன் ஓடி வந்தவருக்கு முன்பதாய் விழுந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும் என்றான். அவன் உலகத்தால் வெறுக்கப்பட்டவன். அவனை விசாரிக்க, அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் உலகத்தால் அருவருப்பா எண்ணப்பட்ட அந்த மனுஷனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கின. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் அன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார்னு சொல்லி பாருங்கம்மா. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. வயதான தாய் தகப்பன்மார் சொல்லி பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, என் தேவன் எனக்காய். சொல்லுங்க, என் தேவன் எனக்காய். நான் நம்பி வந்திருக்கிற தெய்வம் எனக்கா ஏதாகிலும் செய்வார். நீங்க சொல்லுங்கம்மா. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படட்டும். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். என் தேவன் எனக்கா, என் ஆண்டவர், என் இரட்சகர் எனக்காய் ஏதாகிலும் ஒன்றை செய்ய போகிறார். அதை இன்னைக்கு செய்ய போகிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென் ஆமென் ஆமென். என்னால முடியாது, இந்த காரியங்களை என்னால முடியாது, ஆனால் நான் நம்பி வந்திருக்கிற தெய்வத்தால முடியும். ஓ ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிரகிக்க முடியாத
கர்த்தர் செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கவனிங்க, கிரகிக்க முடியாதது என்று சொல்லும் பொழுது நம்ம நம்ப முடியாத, நம்மால நம்ப முடியாத, நம்முடைய குடும்பத்தாலேயே நம்ப முடியாத, நம்முடைய உறவுகளாலேயே நம்ப முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிற. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த தெய்வம் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. ஆமே, நாமே நம்ப முடியல. என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி என்னாலேயே நம்ப முடியாமல் இருந்தது என்று ஒரு நாள் சாட்சி பகிர போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநேக ஆயிரங்களுக்கு முன்பதாய் நம்ப முடியாத காரியங்களை செய்த கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென், 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 ஆமென். கடன் பிரச்சனைகள்ல, குடும்ப பிரச்சனைகள்ல, ஆமென், வியாபாரங்களில, எதிர்கால வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள, படிப்பு விஷயங்கள்ல, ஆமென், கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறபடினால மனதார கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே காரியங்களை சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும். உங்க கரங்களை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். இந்த காலை ஆராதனை வேளையில அதற்காகத்தான் என்னை அழைத்து வந்திருக்கிறார். என் தெய்வம் என்னை அழைத்து வந்து ஏதோ ஒன்றை செய்வதற்காக. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, மன நிறைவோடு சொல்லுங்க, வயதான தாய் தகப்பமா சொல்லுங்க, என் தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு திட்டத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறார். என் பிள்ளையை ஒரு திட்டத்தோடு இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் செயல்படுகிறவரே சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்களிலே செயல்படுகிறவரே, ஆமென், எங்களுடைய இயலாத சூழ்நிலைகளில் செயல்படுகிறவர், ஆமென், முடிந்தது, படிந்து போகிறோம் என்கிற ஒரு கூக்குரல் தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம். ஆமென், இந்த கூக்குரலின் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அநேக குடும்பங்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழுப்பிக் கொண்டிருக்கிறது. படிந்து போகிறோமே, நிற்க பலனில்லையே, ஆமென், தோற்று போகிறோமே, பலவீனப்படுகிறோமே, ஆமென், நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. இந்த கூக்குரலின் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அநேக இல்லங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையில இதே சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லையே, படிந்து கொண்டிருக்கிறோமே, ஆமென், ஆமென், முன்னேற்றம் இல்லையே, பின்தங்கி கொண்டிருக்கிறோமே, திரளாய் விதைக்கிறோம், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறோம், பொத்தலான பைகளிலே போடுவதை போல் உணர்கிறோம். எங்களால் ஒன்று விளங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் நெருக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். தெய்வ ஜனமே, அன்னைக்கு சீஷர்கள் இதே வார்த்தையை சொன்னாங்க, ஐயரே மடிந்து போகிறோம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்காய் கர்த்தருடைய வார்த்தை, ஆமே ஆமே, உங்களை மடிந்து போக பண்ணுகிற எந்த காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறதோ அதனுடைய ஆமே
கொக்கரிப்புகளை, அதனுடைய ஆகாரத்தை கத்தர் அடக்கி போட போகிறார். கையில தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆமென் ஆமென். அவர்களுடைய மடிவுக்கு காரணமா இருந்த கடலின் அலையை கத்தர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரே. ஆமென் ஆமென். அதே தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். ஆமென் ஆமென். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுடைய கர்ச்சிப்பையோ, எல்லா சத்துருக்களுடைய கொக்கரிப்புகளை அவர் அடக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. ரிகதல சந்தலரபா. கண்களை மூடி கத்தரை அப்படி உயர்த்தி கொண்டே இருப்போம். கத்த நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கத்த நமக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமே, நம்ம செயல்படணும் எவ்வளவு முயற்சி எடுத்தோம். நம்ம செயல்பட்டு நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி விடலாம் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம். எல்லாம் தோல்விகள், எல்லாம் தோல்விகள். இரவு முழுவதும் பட்ட பிரயாசங்கள் தோல்வியில முடிந்தது. முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடித்த போதிலும் ஒன்றாயிலும் அகப்படவில்லை. ஆமென். இதுவே பதிலாயிருந்தது. முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றாயிலும் அகப்படவில்லை. ஆமென். ஒருவேளை பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் வெறுமையாய் இந்த இடத்தில் நீங்க வந்து நிற்கிறீங்களே, கத்தர் உங்களுக்காய் செயல்படுகிற வேளை இது. கைகளை தட்டி சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஓரி காதலரதலரபா, என் தேவன் எனக்காய் செயல்படுகிறார் சொல்லுங்க. ரி கல்போ தியாந்தலபா. நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இருதயம் கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கட்டும். இருதயம் கத்தர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கட்டும். கத்தர் ஆமே, கத்தர் செயல்படணும்னா நீங்க மனதார கத்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும். கத்தர் செயல்படணும்னா, கத்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும்னா, கத்தருடைய ஆவியானவர் நமத்திலே கிரியை செய்யணும்னா, உங்களுடைய ஆமே உதடுகள் கத்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 40 நாட்கள் எழுந்து வந்து இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனால் வீழ்த்த முடிந்தது. ஆமே, கத்தரை மகிமைப்படுத்தின ஒருவன் தான் அங்கே வீழ்த்தினான் அவனை. மாம்சம் அங்கே மேற்கொள்ள முடியல. மாம்சத்திற்கு அங்கு இடம் இல்ல. மாம்சத்தின் ஆமை பலன் அங்கு ஒன்றுக்கு உதவாமல் போய்விட்டது. யுத்தத்தினுடைய ரகசியங்கள், யுத்த புலன்கள் எல்லாம் ஒன்று உதவாமல் போய்விட்டது. கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனை கொண்டே கத்தர் சத்துருவை வீழ்ந்து போக பண்ணினார். கைகளை தட்டி சொல்லுங்க, கத்தர் செயல்படணும்னா நீங்க வாய்களை திறந்து கத்தரை மகிமைப்படுத்தியே ஆகணும். அருமையான தகப்பனே, தாயே, கத்தர் உங்க குடும்பங்கள்ல கிரியை செய்யணுமா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணுமா? அவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கணுமா? ஆமே, மகிழ்ச்சியோடு கூட கத்தரை உயர்த்தி கொண்டே இருங்க, உயர்த்தி கொண்டே இருங்க, உயர்த்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, கத்தர் உயர்ந்தவர், கத்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அப்படி சொல்லுவோம், ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. பெண்மையான உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே, நீங்கள் ஒவ்வொருவருடைய அடைக்கலமே, அதிசயமே, அதிசயமே. ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுவதாக. எத்தனை இன்னல்கள் என்
வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி நான் சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சேர்ந்து சொல்லுவோம். இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை இரட்சகரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ. நல்ல தெய்வமே, உம்மை போற்றுகிறோ. ரிபதல கல்வரோ, உம்மை போல் ஒருவரும் இல்லப்பா, உம்மை போல் பெரியவர் இல்லையே, உம்மை போல கனத்திற்கு உரியவர்கள் இல்லையே, உம்மை போல மேன்மையானவர்கள் இல்லையே. உம்மை உயர்த்துவதுவே எங்கள் பாக்கியமானதே, உம்மை வாழ்த்துவது எங்களை பாக்கியமானதே. கல்புரு வெண்கல வில்லையோ நம்முடைய புயங்களால முறியும்படி செய்கிற அற்புத தெய்வம் அவர். ஓ, நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் அவர். ஓ ரகதா மலாஷியாந்தோலோரோ பில்கேரே தியாந்தோரோனாலா ஷல்கரபா. சத்துருவினுடைய கிரியைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதவாறு அவைகளை மடிந்து போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு எப்பொழுதுமே ஆதரவாக, எப்பொழுதுமே அடைக்கலமாய் இருக்கிற ஒரு நல்ல தெய்வம். அப்படி கத்தரை உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஒரு அக்கினி மதில் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதை நீங்க உணருவீங்க. நீங்க துதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், ஒரு அக்கினி மேகம், அக்கினி மழை உங்களை சுற்றிலும் இருப்பதை நீங்க உணர போவீங்க. ஓ ரல்பா தியாலா ஷக தூடா லகரபா ஓ லியாந்த ரிகபி லாகு ரதலபா. ஆமென் ஆமென் ஆமென். எதிரியினுடைய சூழ்ச்சிகள் மடங்கடிக்கப்படுகிற வேளை இது. பொல்லாத பிசாசுடைய வஞ்சக கிரியைகள் ஆமென் மட்டுப்படுத்தப்படுகிற வேளை இது. ஓ லகதரா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் எழுந்தருளுகிற வேளை இது. ஓ நீதியின் செங்கோலை உடையவர் தம்முடைய ஜனத்திற்காய் எழுந்தருளுகிற வேளை இது. அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் மடிந்து போகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் எழுந்தருளும் பொழுது ஓ சூரியனை கண்ட பனியை போல பர்வதங்கள் மெழுகை போல உருக பண்ணுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகதடலரபா அல்பரதல ஷல்தரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். எங்கள் தெய்வம் எங்களுக்காய் எழுந்தருளுகிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். ஓ ஷல்பரதடலரபா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒவ்வொருவரும் பிழைத்து நிற்பது நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. வார்த்தையை மென்மையா
நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. நீரங்களை பிழைக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. உம்மை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் ஆண்டவரே. எந்த ஆத்மாவை நோக்கி பார்க்கிறதோ அந்த ஆத்மா பிழைக்கும். சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற தலைமுறை வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம் பிழைக்கும். கர்த்தர் என்ன இன்னைக்கு பிழைக்க பண்ணினார்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே, கர்த்தர் எனக்கு வாழ்வு தந்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு தந்திருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை பிழைக்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்வு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் ஒரு பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மன மடிவுகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பலகீனங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய மன சோர்வுகளை எங்களுடைய எல்லைகளை விட்டே நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அந்நாளுக்கு மனம் இறங்கினவர் இந்த காலை வேளையில எங்கள் மன மடிவுகளில் இருந்து எங்களை நீங்களாக்கி விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாறாளை போல கசப்புள்ளவர்களாய் வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மதுரமாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கசப்புகளை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கசப்புகளை மாற்றி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர். ஆமே, நம்முடைய கசந்து போன வாழ்வை இனிமையாய் மாற்றி இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், பார்க்கிற ஆண்டவர். எங்கள் வெறுமைகளை எல்லாம் மாற்றி, எங்கள் மனசோர்வுகளை எல்லாம் மாற்றி நீர்களை பலப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையில நாங்கள் ஒருமித்து உம்முடைய பாதத்திலே கூடி வரவும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. நீர் எங்களை கவனிக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு முறை கூட உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய பரிசுத்த கரங்களின் பாதுகாப்பிற்குள் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒருமுறை கூட கர்த்தரை நினைவுபடுத்தினதற்காய் ஸ்தோத்திரப்பா. இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் தேவரீர் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.